இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த பை நவ் பே லேட்டர் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கிரெடிட் கார்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான விலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய நேரத்தில் நம்ம வந்து இஎம்ஐயை பார்த்து வாங்குகிற இடத்துக்கு நம்மளை தள்ளப்பட்டிருக்கோம். அப்போது இந்த மாதிரி நான் வந்து கடன் வாங்கி வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கி இந்த ஒரு நாள் 2 நாள் பண்டிகைக்காக நீங்கள் வந்து கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் திருப்பி அந்த கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் கடன் வாங்கி கண்டிப்பாக ஒரு பொருளை வாங்கணுமா அப்படின்றத வந்து பாருங்கள். ப்ளஸ் தீபாவளின்றது வந்து இந்த வருஷம் மட்டும் வரப்போகிறது இல்லை, அடுத்த வருஷமும் வரப்போகுது, அதுக்கு அடுத்த வருஷமும் வரப்போகுது, அது பாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு தீபாவளிக்கும் கடனை வாங்கியே நான் வந்து என் லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா தீபாவளி ஒரு நாளைக்கு, அதாவது என்னோடய வேலை வந்து ஒரு நாளைக்கு வந்து முடிஞ்சிடும், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வந்துடும். ஆனால் தீபாவளி வந்துட்டு தான் இருக்கும். அப்போ நான் கடன்லேயே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ அட்லீஸ்ட் அடுத்த தீபாவளிக்கு நான் என்ன செலவு பண்ண போகிறேனோ அதை அட்லீஸ்ட் நான் வந்து முன்னாடியே சேமிக்கிற பழக்கத்துக்கு வந்தேன்னா ஒரு ஆர்டி மாதிரி, ஒரு பேங்க்கில் சிம்பிளாக ஒரு ஆர்டி மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு தீபாவளிக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவாகுது, இல்லை அதை விட ஜாஸ்தியாக செலவாகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஆர்டியை தொடங்குனீங்கன்னா கூட அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்காமல் உங்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாட முடியும்.